பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே, யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம், 9வது வசனம், 10வது வசனம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாதினால் அவர் திராட்சரசமாக மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அணைத்து என்று சொல்லி கீழவாசி 10 வசனம். எந்த மனுஷனும் முன்பு நல்ல ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பிறகு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். ஆகவே நமக்கு தெரிந்த ஒரு பகுதி. ஆகவே அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். உண்மையாகவே நம்மை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது, தேவனுக்கு அர்ப்பணித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, இம்மைக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை மாத்திரமல்ல, இம்மையிலே இந்த பூமியிலே கொடுக்கப்பட்ட நாள் வரைக்கும் தேவன் நன்மைகளை செய்கிறார். சில பாடுகள் வழியாய் கடந்து வந்தாலும் கர்த்தர் அவைகளுக்கு நடுவிலே கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஆனால் நம்முடைய லெக்கு எல்லாமே மறுமைக்காகவே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் முடிந்து போகிற ஒரு காரியம். இந்த பூமியின் நிறைவு கர்த்தருடையதாக இருந்தாலும் இந்த பூமி அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஓட்டமானது இம்மைக்குரிய ஆசீர்வாதத்துக்கு மாத்திரமல்ல, மறுமைக்குரிய ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். ஓடணும். ஏதோ நம்ம ஒரு தேவைகளுக்காக நாம் காணப்படுகிறோம், நம்முடைய தேவைகளுக்காக நாம் காணப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிதான ஒரு காரியங்களை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். இது எல்லாமே இங்கே முடிந்து போகிற ஒரு காரியம். ஆனால் நாம் தேவனுக்காக காணப்படணும். கர்த்தருடைய வருகையிலே நம்ம அவரோடு கூட இருக்கணும். அதுதான் ஒரு பெரிதான ஒரு காரியம். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் ஏன் அப்படின்னா, இம்மைக்காக நம்ம இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் தடுமாற்றங்கள். ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னா சோர்ந்து போயிருந்தோம். நமக்கு இருக்கிற பலகீனம் மாறலை அப்படின்னா சோர்ந்து போயிருந்தோம். நமக்கு நம்முடைய தேவைகள் இல்லை, தேவைகள் சந்திக்கப்படலை அப்படின்னா சோர்ந்து போயிருந்தோம். நம்ம பையனுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கல அப்படின்னா சோர்ந்து போயிருந்தோம். நம்ம பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கல அப்படின்னா சோர்ந்து போயிருந்தோம். குழந்தை கிடைக்கல அப்படின்னா சோர்ந்து போயிருந்தோம். இப்படி நிறைய காரியங்கள் இம்மைக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லாம் நமக்கு தருவார். அதுக்கு வசனம் இருக்கு இல்லையா? முதலாவது அப்படின்னு வசனம் இருக்கு இல்லையா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போ எல்லாம் இவைகளெல்லாம் கூட. இவைகளெல்லாம் என்ன? நம்ம பையனுக்கு பொண்ணு கிடைக்கிறது, நம்ம பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறது, நல்ல வேலை கிடைக்கிறது, வருமானம் ஆஸ்வதிக்கப்படுறது, நல்ல குழந்தை கிடைக்கிறது, வேறு நிறையா சொல்லிகிட்டே இருக்கலாம். அப்போ இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்படின்னா முதலாவது அப்படின்னா தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் நீதியை நினைச்சனும் தேடணும். நாம் இதெல்லாம் முதல்ல வச்சிருக்கிறோம், ரெண்டாவது நம்ம அதான் வச்சிருக்கிறோம். நம்ம வாழ்க்கை அப்படியே மாறுது. எனக்கு இதை செய்தால் எனக்கு சர்ச், எனக்கு இதை செய்தால் எனக்கு ஆராதனை, எனக்கு இதை செய்தால் கர்த்தருக்கு அப்படிங்கிறத செய்கிறோம். அது நடக்குமானுக்கு இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் இதை நிறைவேறமானுக்கு.
செய்தாலும் செய்யவிட்டாலும் என் தேவன் அப்படிங்கிற அந்த மனநிலை நமக்கு வரும் பொழுது இவரெல்லாம் நமக்கு கூட என்ன செய்யும்? கொடுக்கப்படும். கத்மயம் உண்டாலும் ஐயா. நம்முடைய ஓட்டங்களும் நம்முடைய காரியங்களும் எல்லாமே இம்மையை சார்ந்திருக்கிற, எல்லாமே இம்மைக்குரிய காரியமாகவே இருக்கிறது. அதனால நம்முடைய வாழ்க்கையில் சோர்வுகள் வருது, நம்ம பிரயாசங்கள் எங்கேயோ போயிட்டு இருக்கு. நம்ம வாழ்க்கையில எவ்வளவு நேரம் நம்ம ஜெபம் பண்ணுறோம், எவ்வளவு நேரம் வேதம் வாசிக்கிறோம், கர்த்தருக்காக ஒதுக்கப்படுகிற நேரங்கள் எவ்வளவு, வேதத்தை வாசிக்கிற நேரங்கள் எவ்வளவு. 50 வருஷம் விசுவாசியா இருக்கிறதுனால பரலோகம் போக முடியாது இல்லையா? பரம்பரையா தலைமுறையா கிறிஸ்தவ குடும்பங்களால பரலோகம் போக முடியாது. தேவனோடு இருக்கிற நேரங்கள் எவ்வளவு, தேவனோடு கொடுக்கக்கூடிய நேரங்கள் எவ்வளவு, அதுதான் நீ மெயின். நாம அன்னைக்கு அவருக்கு நேரத்தை கொடுக்காதபடினால தான் நம்முடைய நேரங்கள் எல்லாமே வீணாய் போயிட்டு, வீணான அலைச்சல், வீணான ஓட்டம், வீணான பிரயாசம், ஒன்றும் காரியம் சாதிக்க முடியல. ஏன்? நம்ம நேரத்தை முதலாவது தேவனுக்கு நாம் கொடுக்கும் பொழுது நம்ம நேரங்கள் எல்லாம் சரியாக இருக்கும். அப்படியே ஆண்டவர் கணக்கு போட்டு செய்வார். இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் இந்த இது, இத்தனை மணிக்கு இந்த வேலை எல்லாம் கரெக்டாக ஒழுங்காக ஓடிட்டு. இப்போ நம்ம முடிவில்லாமல் ஓடிட்டு இருக்கிறோம், முடிவில்லாமல் ஓடிட்டு இருக்கிறோம். நம்ம மோட்டை எங்கே முடியுது அப்படின்னு தெரியல, அப்படியே போயிட்டே இருக்கிறோம். ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு நிதானம் இல்லாமல் போயிட்டு. முதலாவது தேவனுக்கு கொடுக்குற நேரத்தை தேவனுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற காலங்களும் நேரங்களும் சரியாய் நேர்த்தியாய் தேவன் செய்கிட்டே வருவார். கதுமாய் முன்னாள் சொல்லுவையா, தேவன் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். செய்வார்னு சொல்லலை, செய்திருக்கிறார். அப்போ அந்தந்த காலத்தில் அந்தந்த நேரத்தில் கர்த்தர் நேர்த்தியாய் மகிமையாய் அவர் செய்திருக்கிறார். அதை எடுப்பதற்கு நமக்கு முடியாமல் போயிடுது. எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு, எல்லாமே ரெடியாக இருக்கு, அதை எடுக்கிறதுக்கு நம்மளால முடியலையே. நம்ம ஓட்டம் வேற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. வேற மாதிரி ஓடினால தான் இதை நம்ம அந்தந்த காலத்தில் அந்தந்த நேரத்தில் அதை பற்றி கொள்ள முடியல. காலதாமதத்துக்கு அதுவே காரணம். வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. குறைப்பட்டுட்டு ரசம் காணல, குறைப்பட்டுட்டு மரியாள் சொல்றாங்க, இயேசுடைய தாய் மரியாள், அவர் ஒரு சமயம் கூட இயேசுடைய தாயா இருக்கிறதுனால அம்மா கிட்ட சொன்னா ஏதாவது நடக்குமான்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த அம்மா அவரை வெளிப்படுத்துவதற்கு தான் நான், இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு நான் ஒரு தாய், அவ்வளோதான். ஆனால் எல்லாமே அவர் தான். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. நான் அம்மாவாக்கும், நான் பெரியம்மாவுக்கும் சின்னம்மா அப்படிலாம் கிடையாது, எடுபடாது. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. தண்ணியெல்லாம் ஊற்றுங்க அப்படின்னு சொன்னார். கட்சி அடியில் ஊற்றுனாங்க, ஊற்றி எடுக்கும்போது அப்படியே நல்ல ரசமாக மாறிட்டு. அவர் சொல்லுகிறபடி நாம் செய்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைபாடுகள் எல்லாமே அது நல்லதாகவே மாறும். திராட்சரசம் குறைப்பட்டது யாருக்குமே தெரியல. வேதம் சொல்லுகிறது 10ஆம் வசனத்தில், கடைசி வரைக்கும் பந்தி கடைசி வரைக்கும் நல்ல ரசமாகவே இருந்தது. தண்ணியை தண்ணி தான் ஊற்றுனாங்க. நான் சொல்லுவோம் இல்லையா, முதல்ல சாப்பிட்டணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நேரங்கள் பந்தி போக போக எல்லாமே குறைஞ்சிரும் இல்லையா. அப்புறம் சாம்பாரில் இப்போ அப்படிலாம் கிடையாது, அந்த காலத்தில் அப்படி செய்வாங்க.
கொதிக்க வச்சு தண்ணியை ஊற்றிடுவாங்க சாம்பாரில். சாம்பார் கட்டியாக இருக்கும், அப்புறம் வர வர ரசமாக மாறிடும். பலபடியும் பந்தயம் முடியல அப்படின்னா ரசம் வந்து மோராக மாறிடும். சாம்பார் ரசமாகி ரசம் மோராக மாறிடும். அந்த காலங்களில் அப்படி செஞ்சுருக்கிறாங்க. ஏன்னா அப்போல்லாம் குடும்பமாக தான் குடும்பமாக தான் எல்லாருமே ஃபங்க்ஷனில் கலந்துக்கிடுவாங்க. கணக்கு இவங்க குறையா வச்சு பொங்குவாங்க, குறையா செய்வாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் ஆண்டவராய தேவன் இயேசு கிறிஸ்து நல்ல ரசத்தையே வைத்திருந்தார். வாழ்க்கை கடைசி வரைக்கும் உங்கள் வாழ்க்கை நல்ல ரசத்தை போலவே இருக்கும், ருசி உள்ளதாகவே இருக்கும். கதுமை நல்லோய்யா, அது சொல்லலோய்யா. 5 வருஷம் இப்படி 5 வருஷம் அப்படி அப்படிலாம் கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த பூமியில் கொடுக்கப்பட்ட நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் இடைப்படுவாரானால், தேவன் சொல்லுகிறபடி நீங்கள் செய்வீர்களானால், இந்த பூமியிலே கொடுக்கப்பட்ட நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கை ருசியுள்ள ஒரு நல்ல ரசத்தை போலவே உங்கள் வாழ்க்கை இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் வாழ்க்கை இருக்கும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. இப்போ நேற்று நான் ஒருத்தரோடு பேசிட்டு அப்போ தான் சொன்னேன், நான் கர்த்தர் மரண பரியந்தம் நடத்துவார், மரண பரியந்தம் சமாதானமாய் நடத்துவார். 60 வயசுக்கு மேலே 70 வயசுக்கு மேலே அப்படிலாம் கிடையாது. தேவன் அவருடைய கிருபை நம்மோடு இருக்குமானால் கடைசி வரைக்கும் நமக்கு எல்லாமே சாதகமாய் கர்த்தர் வைத்திருப்பார். கதுமயம் உண்டாலலோய்யா. எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. எல்லாம் அவர் மேலே வைக்கும் பொழுது உங்களை விசாரிக்கிறார். அவர் விசாரிக்கிறதா இருக்க அப்படின்னா அவங்க கவலையில் அவர் மேலே வைத்து விடுங்க. அப்போ அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி தான் நாம் செய்யணும். தேவன் சொல்லாத ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே குறைகள் மாறுவதில்லை, நம்ம வாழ்க்கை ரசிக்கிறதில்லை, நம்ம வாழ்க்கை ரசிக்கிற மாதிரி இல்லாமல் போயிடும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. கதுமை நல்ல ஐயா. அப்போ அவர் சொல்லுகிறத நம்ம கேட்கணும் அப்படின்னா அதில் போய் நம்ம நேரம் போயிடும். ஜெபம் பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ரெண்டாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், தெரிந்த பகுதி தான். 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் 3ஆம் வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலைய போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். 3ஆம் வசனம் 3ஆம் வசனம். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அது கரையில் இருந்து தள்ளும்படிக்கு அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போ. அப்போது பேதுருடைய வாழ்க்கையில் இயேசுவினிடத்தில் சொல்லுகிற காரியம் நம்ம அடிக்கடி பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம், கேட்குறோம், வாசிக்கிறோம். நல்ல பகுதி. இன்னைக்கு ஒரு வித்தியாசமாக ஆண்டவர் சொல்கிறார். அதாவது பிரயாசப்பட்டேன்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலைய போடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அந்தபடி செய்து எந்தபடி அத்தான் சொன்ன மாதிரி செஞ்சுதான். தேவன் சொல்லுகிறபடி, இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய். நாம நினைக்கிறோம் இரத்த சம்பந்தமான உறவுகள் சொன்னா ஓகே அப்படின்னு சொல்லிடுறோம், எல்லாம் சரியா இருக்கும். எங்க அண்ணன் சொல்லிட்டாங்க, என் தம்பி சொல்லிட்டான், எங்க அக்கா சொல்லிட்டாங்க, எங்க மச்சான் சொல்லிட்டாங்க, எல்லாம் சரியா இருக்கும். சரி, அதெல்லாம் உலக ரீதியாக நம்ம சில காரியத்துக்காண்டி வச்சிருக்கிறோம். ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், நல்லது, நல்ல ஆலோசனை இருக்கு. ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்தால்
திரளான ஆசீர்வாதம். கதுமை உண்டாலும் சொல்லுவையா. எல்லாருடைய ஆலோசனை அதற்கு பின்னால. நாம தேவனுடைய ஆலோசனையை தள்ளிட்டு எங்க அண்ணன் சொன்னா சரியா இருக்கும், என் தம்பி சொன்னா சரியா இருக்கும், யாரு சொன்னாலும் ஃபெயிலியர் ஆயிரும். இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்தால் மிகுதியான மீன்களை பிடிக்க முடியும், திரளான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். பேதுரு வாழ்க்கையில் ஏற்றுக்கிட்டான். இயேசு கிறிஸ்து படகுல ஏறிட்டார். என் படகுல அவர் படகுல உட்கார்ந்துட்டார். பேதுரு படகுல போதகம் பண்ண பிறகு போ, தள்ளி போய் வலைய போடு ஆழத்தில் அப்படின்னு சொல்றார். எந்த மறுப்பு சொல்லலை, பிரயாசப்பட்ட ஒன்றும் இல்லை, நம்முடைய வார்த்தையின்படி போடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ படகுல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இவன் இஷ்டத்துக்கு எதையும் செய்யலை. நாம வாழ்க்கையில் அவரை ஏற்றுக்கிடுதோம். இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம் என்று சொல்லி ஏற்றுக்கிடுதோம், ஞானசம் எடுக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் செய்யறதெல்லாம் அவர் சொல்லாத காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம். அதுதான் பிரச்சனை. நம்ம செய்யறது நடக்கிறது எல்லாமே அவர் சொல்லாத ஒரு காரியத்துக்குள்ள போறோம். அதெல்லாம் விட தெரியும், உனக்கு முடிவு தெரியும், விடையே தெரியும். விட எப்படி தெரியும்? கணக்கு தான் தப்பா போட்டு தானே இருக்கிறோம். ஃபார்முலாவே தப்பாயிட்டேன், ஆரம்பமே தப்பாயிட்டேன். கணக்கு விட வர எப்படி வரும்? விட வரவே வராது, தப்பாக தான் வரும். நான் படிக்கிற காலத்தில் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது டேவிட் சார் ஒரு சார் உண்டு, பண்டாரவளையில் மேக்ஸ் எடுப்பாங்க. நமக்கு ஒன்றும் வராது, பார்த்து செஞ்சுட்டு போயிடுவேன். உணவர் கேட்பார், இந்த கணக்கு எப்படி செஞ்ச அப்படின்னு கேட்பார். சிரிப்பேன், தப்புன்னு சொல்லிடுவார். இப்போ 2வது போய் பார்த்து 2 சொல்லேன், நீ எப்படி தானே எழுதியிருக்க செஞ்சுருக்க, நானும் அப்படி தான் செஞ்சேன் சார், தப்புன்னு சொல்கிறாங்களே. இல்லையே சரிதானே அப்படின்னு அவனு பார்ப்பான். சார் சரிதானே சார், சரியா தப்பா நீ எப்படி செஞ்ச, கணக்கு எப்படி வந்துச்சு அதை சொல். தெரியல, அப்போ தப்பு போ. கத்மயம் உண்டா? அல்லேலூயா. நான் எப்படி செஞ்சேங்கிறத ஸ்டெப்பாக சொல்லிக்கிட்டே வரணும், அப்போ தான் அது சரி. இன்னும் ஞாபகம் இருக்கு, என் மைனர் மகன் கல்யாணத்தில் பண்டாரவளையில் பார்க்கும்பொழுது பேக் அடிக்கிருந்தேன். சரி, இப்போ நல்லா இருக்கியான்னு கேட்டார். நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு. உங்களை மறக்கலை அப்படின்னு. நீ ஊழியக்காரன் ஆகிட்ட அப்படின்னாரு. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. பேக் எடுக்கிருக்கல அப்படின்னு சொன்னேன். இந்த பேக்கை இப்படி எடுக்கினாலே நம்ம ஊரில் பெர்சிங் யாருன்னு சொல்லுவாங்க, நான் உன்னை ஊழியக்காரன்னு சொல்ல அப்படின்னார். கத்து மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்க இருக்கிறார், வயசு இருக்கும், இருக்கிறார். நம்ம ஃபார்முலா தப்பாக போயிட்டு முதல்ல தப்பாயிட்டு அப்புறம் கடை தப்பாக தான் வந்துகிட்டே இருக்கும். விட வராது, பார்த்துனா கூட விட வராது. நாம் அவரை உட்கார வச்சுக்கிட்டு நாம் அவரை ஏற்றுக்கிட்டு நாம் செய்கிற செஞ்சுட்டே இருக்கிறோம். நம்ம மைண்டில் என்ன தோணுதோ, நம்ம சிந்தையில் என்ன தோணுதோ, நம்ம உறவுகள் என்ன சொல்லுதோ, நம்ம கூட இருக்கிறவங்க பழகிறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். விட கிடைக்கும். எனக்கு தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய். ஹல்லேலூயா. அப்போ அவரை சொல்லணும் அப்படின்னு நினைச்சு நம்ம ஜெபம், நான் என்ன செய்யலாம் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், எனக்கு விட கிடைக்காமல் இருக்கிறதுக்கு, முடிவு தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி பாருங்க, இன்னைக்கு ஒரு முடிவு தெரியும். சொல்லுவையா. ஏற்றுக்கிடுதோம், அதில் மறுப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவ யாராவது குறைச்சிச்சா நம்ம பிடிக்காது, கோவம் வந்துடும். அந்த அளவுக்கு வைராக்கியம் நமக்கு இருக்குது. ஞானஸ்தானம் எடுத்து நல்லா இருக்குது, வைராக்கியம் இருக்குது. நம்ம செய்கிறதெல்லாம் அவர் சொன்னதா? நம்ம நடக்கிற காரியமெல்லாம் அவர் சொன்னதா? அவர் சொல்லாத நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம். யாரோ சொன்னதை செஞ்சிட்டு இருக்கிறோம், அதை நம்புறோம்.
என்னையும் உங்களையும் சிருஷ்டித்த, நமக்காக இரத்தம் சிந்தின ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்பும் பொழுது, அவர் சொன்னபடியே நாம் செய்யும் பொழுது நம் வாழ்க்கையில் ஒரு ஜெயம்தான். கத்துமாயமுண்டா சொல்லுவையா. ஆனாலும் பிரயாசப்பட்ட, என்கிட்ட திறமை இருக்கு, என்கிட்ட படகு இருக்கு, வலை இருக்கு, என் கூட ஆட்கள் இருக்கிறாங்க, என்கிட்ட பலன் இருக்கு, ஒன்றும் இல்லை வாழ்க்கையில். அவர்கள் அவன் கூட ஒன்றுக்கு மேல் அவனுக்கு பக்கத்தில் ஆளுக்கு இருக்கு இல்லையா, அந்தபடி அவர்கள் கீழே ஆறாவது, அந்தபடியே அவர்கள் பேதர் கூட ஆட்கள் இருக்கிறாங்க, வலையில இழுக்க ஆள் வேணும் இல்லையா. ஆட்கள் இருக்கு, திறமை இருக்கு, கடல் இருக்கு, போட்டு இருக்கு, வேலை இருக்கு, வருமானம் இருக்கு, சம்பாத்தியம் இருக்கு, நான் கையசிச்சா 100 ஓடி வரக்கு ஆள் இருக்கு, ஒன்றும் இல்லை வாழ்க்கையில். நான் சொன்னாது அப்படி ஆயிரும், வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை. ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே வளைய போடுறேன். எங்கள்கிட்ட எல்லாம் இருந்தாலும் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, எங்கள்கிட்ட இதெல்லாம் இருந்தாலும் ஒன்றும் இல்லை என் வாழ்க்கையில். ஆயிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நீ சொல்லுகிறபடியே நான் செய்கிறேன்னு சொன்னான். திரளான மீன்களை பிடிச்சாங்க. கர்த்தர் மகிமை அவர் சொல்லுவையா. ஏற்றுக்கொள்ளுகிறோம், படகுல ஏற்றிக்கிடுதோம், நம்ம வாழ்க்கையில் அவரை ஏற்றுக்கிடுதோம். ஏற்றுக்கிட்ட பிறகு அவர் சொல்லுகிறபடி நாம செய்யலையே. கர்த்தர் மகிமை உண்டாவது. அல்லேலூயா. மற்றவங்களெல்லாம் நம்புகிறோம், உலகத்தை நம்புகிறோம், உலக ஜனங்களை நம்புகிறோம், உறவை நம்புகிறோம், நல்ல நட்பு நம்புகிறோம், எல்லாமே வேஸ்டாக போயிருத. எல்லாத்துக்கும் மேலே அவர் சொல்லுகிறபடி செய்யும் பொழுது நீ கேட்கணும். கண்டிப்பாக எல்லாரும், நானும் கேட்கணும், நான் என்ன செய்யணும். கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுவார். இன்னைக்கு சொல்லுவார். கதுமை சொல்லுவையா, இன்னைக்கு சொல்லுவார். அதுக்கு நேரம் எடுங்க, முழங்கால் படி எடுங்க, இல்லை உட்காருங்க. சேரில் உட்காந்தாலும் பரவாயில்ல, எனக்கெல்லாம் கீழே உட்கார முடியாது மணி நேரம். இதில் உட்காந்தாலும் பரவாயில்ல. உங்கள் மனசு, உங்கள் சிந்தை கர்த்தரை நோக்கட்டும். நான் என்ன செய்யணும் ஆண்டவரே கேட்டு பாருங்க. இன்னைக்கு ஒரு விட தெரியும். கர்த்தர் மகிமை உண்டாவது. சொல்லுவையா. தேவன் என்ன அதன்படி செய்யுங்க. அவங்க சொன்னாங்கிறதுக்காக செய்யாதீங்க, நஷ்டமாயிருது. நான் அவங்கள நம்பினேன், நஷ்டமாயிட்டுன்னு சொல்றீங்க. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வளைய போடுறேன். திரளான மீன்களை பிடித்தாங்க. பாவியாய மனுஷன் அப்படின்னு சொல்லி பாதத்தில் விழுகிறான், தன்னை ஒப்பு கொடுக்கிறான், அவரை பின்பற்றினான். கர்த்தர் உண்டாவதால் சொல்லுவையா. ஏற்றுக்கொள்வது, அவருடைய வார்த்தையின்படியே செய்வது, ஆசீர்வாதத்தை கண்ட உடனே நம்மை அவரை ஒப்பு கொடுப்பது, நான் உமக்காக வாழ்வாண்டவரே, அவரை பின்பற்றுவது. ஆசீர்வாதத்தை கண்ட உடனே நம்ம இன்னும் அந்த 5 10 இருக்கப்படாது. நம்ம வேலை முடிஞ்சது, ஏதோ சர்ச்சைக்கு போகணும், நம்ம வேலைலாம் அப்படி நினைக்கக்கூடாது. ஆசீர்வதித்த தேவனை பின்பற்றும் பொழுது இன்னும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிதான காரியங்கள் செஞ்சுக்கிட்டே வருவார். கதுமை சொல்லுவையா. நாம் அவர் விட்டுட்டு ஓடிருந்தோம், நம்ம வேலை முடிஞ்ச உடனே விட்டுட்டு போயிருந்தோம். வரையா சொன்னார், என்ன மாதிரி 4 பிள்ளைகள், என்ன சர்ச்சைக்கு போகிறீங்களா? போகலை, நேரம் கிடைக்கும். ஒவ்வொரு பிள்ளைகள் வீட்டுக்காக போய்ட்டு வரல, நேரம் சரியாக வேலை முடிஞ்சது. எல்லா பிள்ளைகளுக்கும் திருமணம் ஆகிட்டு நமக்கு என்ன, போனா என்ன போகட்டான். பிள்ளைகளுக்கு திருமணம் முடியலன்னா சர்ச்சை தேவை. நமக்கு திருமணத்தை சர்ச்சைக்கு போகணும் இல்லையா, அங்கே தான் முடிக்கணும். ஏன்னா அதில் நம்ம வைராக்கியம் இருக்குது. சர்ச்சில் தான் கல்யாணம் முடிக்கணுங்கிற வைராக்கியம் நமக்கு இருக்குது. சர்ச்சில் தான் அடக்காரம் எடுக்கிறங்கிற வைராக்கியம் இருக்குது. எல்லா வேலையும் முடிஞ்சு அப்புறம் நம்ம யாரை போய் தாங்கணும், எதுக்கு ஜெபம் பண்ணணும், யார் நமக்கு ஜெபம் பண்ணணும், என்ன இருக்குது இல்லை. கடைசி வரைக்கும் தேவன் நம்மளை நடத்தணும், அதுதான் மெயின். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. சொல்லுவையா.
அல்லேலூயா. அப்போ அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யும் பொழுது திரளான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பெறுகிறது மாத்திரமல்ல, அவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் அவரை பின்பற்றணும். கர்த்தர் மகிமை உண்டாவதா. சொல்லுவையா. மூன்றாவதாக லூக்காவின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், எல்லாம் தெரிந்த பகுதி தான். மறுபடியும் உங்களுக்கு வேற ஒரு கோணத்தில் கத்த தந்தனால பேசிக்கிட்டு இருக்கிறேன். 6ஆம் அதிகாரம் 47, 48. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பா இருப்பான் என்று உங்களுக்கு நான் அப்போ சொல்ல தெரியும். ஆழமாக தோண்டி கண்மேல் மேலே போடப்பட்ட அஸ்திபாரத்தை போட வீட்டை போல, வீடை கட்டுகிற வீட்டை போல இருப்பான். நீரோட்டம் வந்தாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, அந்த வீடு அசைக்கப்படாமல் போயிடும். அதான் ஆண்டு சொல்கிறார். ஓம அன்னு சொல்கிறா என்னிடத்தில் வந்து கீழே சொல்கிறார் இல்லையா 49, என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்யாதவனோ அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர்கிட்ட வந்தது உண்மை, பிரசங்கத்தை கேட்டது உண்மை, வேதத்தை வாசித்தது உண்மை. ஆனால் செய்கிற மட்டும் நான் மட்டும் ஏன் இஷ்டத்தை நான் செய்வேன். அவர்கிட்ட வருவேன், அவர் வார்த்தையை கேட்பேன். ஆனால் நான் செய்கிற மட்டும் நான் ஏன் இஷ்டத்தை தான் செய்வேன். அவ்வளோ ஆழமாக தோண்ட முடியாது. ஆழமாக தோன்றதுக்கு யாருக்கு பலன் இருக்குது? வாழ்க்கைன்னா அப்படி தான் இருக்கணும், மேலோட்டமாக இருக்கணும், போகணும் வரணும், யாரும் நம்மளை கேட்கக்கூடாது. மேலோட்டமாக போகிறது. கிறிஸ்தவ நான் சர்ச்சுக்கு வருவேன், பிரசங்கத்தெல்லாம் கேட்பேன். ஆனால் நான் இப்படி தான் இருப்பேன், மேலோட்டம். அதெல்லாம் டீப்பெல்லாம் உள்ளே போகக்கூடாது. உள்ளே போன பிரச்சனையா, நீரோட்டம் வரும், பொசுக்குன்னு வீடு விழுந்துடும். அப்போ தான் அண்ணன் சொல்லுவார், நீ மேலோட்டம் தானே வீட்டை கட்டின, நீ உள்ள டீப்பாக வரல. நம்ம இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க உள்ளே போகக்கூடாது. என்னை வழி நடத்தின எங்கள் மச்சான் கூட சொன்னா இருக்கேன். நான் சொன்னேன், நான் டிவியில் அது லாக்டவுனில் எனக்கு அவரை யாரை பிடிக்கல, சர்ச்சைக்கு போவாங்க மச்சான். என்னெல்லாம் நடத்தி அவர் 5 பேர் நடத்துனீங்க, நீங்கள் எப்படி வாழ்க்கையில் சோர்ந்து போகிறது? மேலோட்டமாக இருக்கணும் ஜெயபாண்டி, மேலோட்டமாக அப்படியே. நான் இதுதான் சொன்னேன். மேலோட்டமாக போனால் கண்மலை தெரியாத, ஃபவுண்டேஷன் எங்கே இருக்குன்னு தெரியாது, சரியான இடம் தெரியாத, மண்ணு தானே தெரியுது. மேலே ஆழமாக தோண்டா தானே கண்மலை தெரியும். ஃபவுண்டேஷன் ஆழமாக போடணும் இல்லையா? அதுவும் இயேசு கிறிஸ்து மேலே போடணும் இல்லையா? கண்மலை மேலே போடணும் இல்லையா? மேலோட்டமாக போனால் மறைஞ்சிருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தெரியாத. நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினீங்க, உங்கள் மூலமாக ரசிக்கப்பட்டவங்க ஊழியக்காரங்களாக இருக்கிறாங்க 2-3 பேர், நல்லது. இப்போ நீங்கள் கடைசி காலத்தில் மேலோட்டமாக போனால் இயேசு கிறிஸ்து மறைஞ்சிருப்பாரு, தெரியாத. தோன்னா தானே தெரியும் கண்மலை எங்கே இருக்குன்னு. கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆழமாக வர 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 வேதத்தை வாசிக்க ஜெபம் பண்ண உள்ள நெருங்கத்தான் தெரியும். அது வரைக்கும் இயேசு கிறிஸ்து அவ்வளோ சீக்கிரம் வெளிப்பட மாட்டார். கதுமாய் மாட்டார். சொல்லுவையா. ஒரு ஆளை பார்க்கறதுக்கு எங்கெல்லாம் தேடுதோம், எத்தனை போன் அடிக்கும், எத்தனை இதில் போய் தேடி எங்கெல்லாம் உங்களை தேட சொல்ல. கத்தனாவது மயம் உண்டாவதான் சொல்லுவையா. அப்படி சொல்லக்கூடாது. மேலோட்டமாக தான் நான் இருப்பேன். என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, என்னை யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாது. வருவேன் போவேன். நான் ஏற்றுக்கிறேன் இல்லையா, ஏசுகிறத ஏற்றுக்கிட்டேன், பிரசங்கத்தை கேட்க இல்லையா, அதான் அதோட என் வேலை முடிஞ்சது. வாழ்க்கை சரியான அஸ்திபாரத்தில் இல்லை, அதான் பொசுக்குன்னு விழுந்து போகிறோம். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. வருகிறோம், வார்த்தைகளை கேட்கிறோம், அதன்படி நடக்கிறவன் அவன் கண்மேலை மேலே போடப்பட்ட அஸ்திவாரம் போடப்பட்ட வீட்டை போல இருப்பான். அவன் எது வந்தாலும் அவனை அசைக்காது. நம்ம ஃபவுண்டேஷன் சரியாக இருக்குமானால் நம்ம வாழ்க்கையும் நம்முடைய பொருளாதாரமும் அசைக்கப்படாது. கத்மயம் உண்டு. அல்லேலூயா. எத்தனை பேர் எவ்வளோ விரோதமான ஆலோசனை பண்ணினாலும் சரி, ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் நடத்திக்கிட்டே வருவார்.
கர்த்தர் சொல்லுவையா. அப்போ அவர் என்ன சொல்லுகிறார் அதை மட்டும் தான் செய்யணும். அதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான்காவது காரியம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம். ஆறாவது வசனம். சாரி 5:6. அப்போஸ்தலர் 5:6. அதற்கு அவன், ஆண்டவரே நீ யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து நீ பட்டணத்துக்குள்ள போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். ஆண்டவரே நீ யாருன்னு கேட்குறான். இயேசுன்னு சொல்றாரு. உடனே நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்குறான். என்னை சந்திக்கிறீர் இல்லையா, எனக்கு தரிசனம் ஆயிட்டாரு, நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான். நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? நான் சொல்லாரு, நீ போ, நீ சபைக்கு போ, அங்க உனக்கு சொல்லுவாங்க. கர்த்தர் சொல்லுவையா. சபைக்கு போகலன்னு யார் சொல்லுவா? கர்த்தர் அல்லேலூயா. தேவனை குறித்து ஒரு சரியான பயபக்தி இருக்குமானால் முதல்ல கர்த்தரை விட மாட்டோம், ஆராதனை விட மாட்டோம், ஒரு ஒழுங்கும் ஒரு ஒழுக்கமும் இருக்கும். கர்த்தர் அல்லேலூயா. தேவனை குறித்த ஒரு பயம் இல்லாதனால தான் நம்ம இன்னைக்கு சில நேரங்களில் ஒழுங்கினமாக ஆயிருந்தோம். மாட்டிட்டு தப்ப முடியாது. அதான் தெரியும். ஏகப்பட்ட ப்ரேயர் பண்ணணும், ஏகப்பட்ட செவ் எழுதிக்கிட்டே இருக்கணும். காலத்தை பயன்படுத்திக் கொள்ளும். கர்த்தர் சொல்லுவையா. நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். என் வேலை முடிஞ்சிடும். கர்த்தர் சொல்லுங்க, நான் சொல்லிடுவேன். ஜெபம் பண்ணிடுவேன். ஏற்றுக்கொள்வதும் அதன்படி நடப்பதும் அது அவங்க மேல உள்ள கடமை. கர்த்தர் சொல்லுவையா. நான் எதையும் மறைக்கல. தேவன் சொல்லுகிறத சொல்லுவேன். நீ அங்க போ, உனக்கு அங்க சொல்லுவேன். ஆண்டு உடனே நீ இந்த மாதிரிலாம் செய்யணும், இந்த மாதிரிலாம் செய்யணும், அதெல்லாம் செய்யணும் அப்படி சொல்ல. நீ முதல்ல சர்ச்சுக்கு போப்பா, அப்புறம் பார்ப்போம். அதே முதல்ல சர்ச்சில் ஒழுங்காரு, அதுக்கப்புறம் மற்ற வேலை அப்புறம் பார்ப்போம். முதல்ல ஆராதனைக்கு போ. கர்த்தர் மூணு சொல்லுவையா. தேவ சமூகத்துக்கு வராம எந்த ஆலோசனையும் வராது, எந்த நல்ல திட்டங்களும் நம்முடைய இதயத்தில் வராது. உலகத்தை பார்க்குற அவன் 4 கார் வச்சிருக்க, நம்ம சர்ச்சுக்காக வரான், நல்லா தானே. அவனுக்கு அவங்க கணக்கு வேற, நம்ம கணக்கு வேற. நம்மளோட ட்ராக் வேற ட்ராக் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. மறுமைக்காக, நித்திய ஜீவனுக்காக, நித்திய மகிமைக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அவங்கள தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். எல்லாரும் தான் வீடு வச்சிருக்கிறோம், வாசல் வச்சிருக்கிறோம். வீடு யாரு தான் இல்லை, எல்லாருக்கும் 4 பிள்ளைகள் 5 பிள்ளைகள், பேரன் பேத்தி, குடும்பம் பெருசு, 4 காரு 4 பங்களா. யாருக்கு தான் இல்லை, எல்லாத்துக்கும் இருக்கு. தேவன் நித்தியத்துக்கு ஏதுவாய் ஓடிக்கொண்டிருக்கிற நமக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு நமக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறார் ஆண்டவர். அவர்கிட்ட அதாவது நான் என்ன செய்யணும் கேட்குறான். நான் பெரிய ஆளாக்கும் அப்படிலாம் சொல்லலை. நீ உள்ளே போ அப்படின்ட்டு. அங்கே போ, உனக்குன்னு ஒரு ஆளை அனுப்பேன், அவன் சொல்லுவான் போ அப்படின்ட்டு. வீரமாக சீறிட்டு வந்தவன் கண் பார்வை போச்சு. சீறிக்கிட்டு வந்தவன் ஒரு சின்ன வெளிச்சம் தான் அப்படி இருக்கு,
டச் பண்ணோன்னே அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். 2 கண்ணும் போயிட்டு. ஒரு சின்ன வெளிச்சத்தை தாங்க முடியல அவ்வளோ பெரிய வீரனுக்கு. நான் என்ன செய்யணும் ஆண்டவரே கேட்குறேன். உள்ளப்போ நான் சொல்லுவேன், தேவன் அவனை பயன்படுத்தினார். கத்திமா சொல்லுவையா, நீர் என்னை குறித்த உம்முடைய திட்டம் என்ன, என்னை குறித்த உம்முடைய சித்தம் என்ன, என்னை சந்தித்ததுக்கு நோக்கம் என்ன? நம்ம என்ன சொல்லுவோம், என் வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சுட்டீங்க அப்பனாலும் ஒரு கேட்போம், இருக்கிற நல்ல கண்ணை கெடுத்துட்டீங்களா ஆண்டவரே நான் என்ன செய்யணும் கேட்குறேன். நம்மளே கேட்க மாட்டோம், இருக்கிற கண்ணே கெடுத்துட்டீரு நீர் யார் அப்படி சொல்லி கேட்டோம். நம்ம கண் திறக்கப்பட்டால் நம்ம கேட்போம், நான் என்ன செய்யணும், எவ்வளோ காணிக்கை கொடுக்கணும், என்ன செய்யணும், எனக்கு இவ்வளோ ஆசைலாம் வந்திருக்கு, என்ன செய்யணும். தேவன் அவனை குருடாக்கினான். கண்ணை திறங்கன்னு சொல்லவே இல்லை அவன், எனக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்லலை, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். சொல்லுவையா, தேவன் சொல்லுகிறதபடி நாம் செய்வோமானால், தேவ சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமானால், அவன் பார்வடைந்து போஜனம் பண்ணி பலப்பட்டு அவன் ஞானஸ்தானம் பெற்று கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்தான். கதமன் சொல்லுவையா, சொல்லுவையா, என் கண்ணை திறங்கன்னு சொல்லவே இல்லை, கையெல்லாம் கொடுத்து அவனை அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க, உள்ள பட்டணத்தில் கூப்பிட்டு போகிறாங்க. அண்ணனே வாண்ட அனுப்புறா, நீ போ அப்படிங்கிறார். ஜெபம் பண்ணுறான், கண்ணு திறக்கப்படுது. அவன் அந்த வசனத்தை வாசிங்க, 8ஆம் வசனம் 18 சாரி. உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது, அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்தது, ஞானஸ்தானம் பெற்றான். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டு சீசருடனே அநேக நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். எவ்வளவு ஸ்பீடாக போது பாருங்க. பார்வடைந்தான், அவன் எழுந்து ஞானஸ்தானம் பெற்றான். வாழ்க்கையிலே ஞானஸ்தானம், பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிற ஞானஸ்தானம். செல்வி அவங்க கேட்டுட்டே இருக்கிறாங்க, இந்த மாதம் கடைசியில் அவங்க ஞானஸ்தானம் கொடுக்க சரியா. அவன் எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். அவன் ஞானஸ்தானம் பெற்றது மாத்திரமல்ல, போஜனம் பண்ணான், கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொண்டான். சீசர்களோடு சில நாள் சீசர்களோடு பரிசுத்தவான்களோடு ஐக்கியமாக இருந்தான். அதுக்கு பிறகு தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கம் பண்ணினான். கடைசியெல்லாம் பிரசங்கம், கடைசியில் தான் ஊழியம். ஊழியம் கடைசியில் தான். முதல்ல கண்கள் திறக்கப்படும், கண்கள் சரியாக திறக்கப்படணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்ளணும், திருவிருந்து அறையில் கலந்து கொள்ளணும், பலப்படும். அப்போ தான் பலன் உண்டாகும். கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொண்டால் தான் நமக்கு பலன் வரும், ஒரு தெய்வீக பலன் வரும். நமக்கு சரீரத்தில் 1000 பலவீனம் இருக்கும், ஆவியில் பலன் இருக்கும். அந்த பலன் நம்மளை நடத்தும். கால் நடக்க முடியாலும் ஸ்டெடியாக்கியாட ஓடி வரணும். ஆவியில் பலன் உண்டாகும். போஜனம், கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்ளணும், பலன் அடைந்து சீசர்களோடு தங்கியிருந்தான். நல்ல ஒரு ஐக்கியத்தில் இருந்தான். ஐக்கியம் நமக்கு வேணும். அதுக்கு பிறகுதான் பிரசங்கம். கர்த்தர் சொல்லுவையா, இது இல்லை அப்படின்னா பிரசங்கம் வேலை செய்யாது. அபிஷேகம் வராத பிரசங்கம் என்ன பிரசங்கம்? எல்லாம் தான் பிரசங்கம். நானும் எழுதி வச்சுருக்கேன், பக்கமாக எழுதி வச்சுருக்கேன். ஜோம் பண்ணி பேசினா தான் வேலை செய்யும், இல்லை வேலை செய்யாது. இதை மறந்து போன்னு சொல்லி எழுதி வச்சுருக்கேன். கர்த்தர் சொல்லுவையா, நான் தான் கேட்பேன், முதல்ல ரசிக்கப்படியா, ரசிக்கப்பட்டேன், ஞானசன் அடியா, அபிஷேகம் பெரியா, கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்ளியா, நல்ல ஐக்கியப்படியா, சபையோடு ஐக்கியமாக இருக்கணும், பரிசுத்தவங்களோட ஐக்கியம், தேவனோட ஐக்கியம் இருக்கணும். நாம் நினைக்கிற முதல்ல ஊழியம் பிரசங்கம், அதுக்கு பிறகு ஞானஸ்தானம், இப்படி போயிட்டு இருக்கும், எல்லாம் தலைக்கு. அப்போ அவன் கேட்குறான்,
சவுல், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கு, நான் என்ன செய்யணும் உமக்குன்னு கேட்கிறான். என்னை குறித்த உம்முடைய திட்டம் என்ன? கண்ணு போனாலும் பரவாயில்ல, என் கால் போனாலும் பரவாயில்ல, நான் இப்படியே குருடனா அலைஞ்சாலும் பரவாயில்ல, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? உள்ளப்போ உனக்கு நான் சொல்லுவேன், சர்ச்சுக்கு போ, உனக்கு நல்ல ஆனந்தம் தருவேன், நல்ல புத்தியை தருவேன். கத்மாய் சல்லோய்யா. அப்போ அவர் என்ன சொல்ல சித்தமா இருக்கிறாரோ, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நம்முடைய காரியங்கள்லாம் வரும் பொழுது தேவன் நம்மளை பயன்படுத்துவார். நம்முடைய குடும்பத்தில் கர்த்தர் பயன்படுத்துவார், நம்முடைய சமுதாயத்தில் கர்த்தர் பயன்படுத்துவார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. கடைசியாக ஐந்தாவது காரியம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும் 19ஆம் வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வா என்று சொன்னார். 19 அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டு வந்தான். யுத்தத்துக்கு போனவன் வெறுங்கையை வீசிக்கிட்டு வரல. சத்துருக்கள் எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டு போயிட்டாங்க, பட்டணத்தை தீக்கரை ஆக்கிட்டாங்க. அவன் என்னத்தெல்லாம் கொண்டு போனானோ அவ்வளோத்தையும் பிடிச்சிக்கிட்டு திருப்பிக்கிட்டு நினைச்சான். எல்லாத்தையும் ஒன்றும் குறைபடாதபடி எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான். எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான். ஆனால் முதல்ல அவன் செஞ்சது என்ன? கர்த்தரை நோக்கி, நான் பின்தொடரவா வேண்டாமா? என் பொருட்கள் எல்லாம் போயிட்ட, என் குடும்பத்தெல்லாம் அபகரிச்சுட்டு போயிட்டானே, என் ஜனங்களெல்லாம் கொண்டு போயிட்டானே, எல்லாமே போயிட்ட, என் சத்துருக்கள் கொண்டு போயிட்டாங்க, பட்டணத்தை தீக்கேறி ஆக்கிட்டாங்க. நான் எப்படி யுத்தத்துக்கு போகணுமா, பின்தொடர்ந்து போகலாமா அப்படின்னு கேட்குறான். ராஜா கேட்குறான். ராஜா யார்கிட்ட கேட்கணும்? உடனே மந்திரி, இராணுவத்தினுடைய முதல் படை, விமானப்படை. இப்போ நமக்கு ஒரே படை தலைவர் தானே, 3 தலைவர் இருந்தால் இப்போ ஒரே தலைவர், அவரும் இறந்து போயிட்டார். இப்போ வேறு தலைவர் ஏற்றிருக்காங்க, பேர் தெரில. எல்லா தலைவர்களும் கூப்பிட்டுங்க, வா ஆலோசனை பண்ண, எல்லாத்தையும் பிடிச்சி போயிட்டாப்பா, என்னப்பா செய்யலாம் அப்படின்னா கிடையாது. 400 பேர்த்தில் எத்தனை தலைவர் எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா? 400 பேர் மேலே போட்டிருக்கு, 400. அதில் 200 பேர் உட்காந்துட்டாங்க, 200 பேர் சலிச்சு உட்காந்துட்டாங்க. உடம்பெல்லாம் வலிக்கு, காலெலாம் வலிக்கு, இதுக்கு நம்ம நடக்க முடியாது. 200 பேரோடு தான் போனான். சரி, இந்த 400 பேரோடு உட்காந்து நம்ம ஆலோசனை பண்ணலாம். யாரும் கேட்கல, தேவனிடத்துல போய் கேட்குறான், போகவா வேண்டாமா, போ அப்படின்னு சொன்னான். 400 பேரில் 200 பேர் முடியாமல் உட்காந்துட்டான். பாதி பேரை கொண்டு போய் யுத்தத்தில் போய் ஜெயிச்சு ஒன்றும் குறைபடாமல் அவ்வளோத்தையும் கொண்டு வந்துட்டான். கதுமன் சொல்லுவையா. தேவ ஆலோசனை ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குமானால், நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை கைவிட்டாலும் கர்த்தர் எழுந்து போனதை கொண்டு வருவார். கதுமன் சொல்லுவையா. அல்லேலூயா. 400 பேர் இருந்தாங்க, 400 பேரும் கூட போகலை. 200 பேர் விடாய்த்து சோர்ந்துட்டாங்க வாழ்க்கையில். எல்லாம் போயிட்ட, இனிமேல் போய் என்ன செய்ய, போனா என்ன போகாட்டா என்ன, நம்மளும் மாட்டிக்கிட்டா போச்சு. இப்படி நம்மள்ட இருக்கிறவங்க அப்படி ஆயிரும். எத்தனை பேர் நம்ம கூட வந்தாலும் வராட்டாலும் தேவ ஆலோசனைக்கு தேவ வார்த்தையின்படி நம்ம கேட்போமானால் இருக்கிற ஆளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செஞ்சிருவார். கர்த்தர் சொல்லுவையா. நம்ம நினைப்போம் குடும்பத்தில் என்ன சப்போர்ட்டே இல்லாமல் இருக்கோம்னு நினைப்போம். குடும்பத்தில் பெரிய குடும்பம், பாதி பேர் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. தேவ ஆலோசனை இருக்குமானால் சப்போர்ட்டே தேவை. இருக்கிற சப்போர்ட் போதும், 2 பேர் சப்போர்ட் போதும்.
கர்த்தர் மகிமையா நடத்தி கொடுப்பார். கர்த்தர் சொல்லுயா, அது சொல்லுயா. தேவன் பெரியவர், அதை சொல்றேன். கர்த்தர் பெரியவர். 400 பேரா இருக்கிறாங்க, 200 பேர் உட்கார்ந்துட்டான், சோர்ந்து போயிட்டாங்க. வாழ்க்கை அவங்க என்ன சோர்வோ எல்லாத்தையும் இழந்துட்டாங்க இல்லையா? நான் இன்னைக்கு காலை கூட சோர்ந்து போனேன். கொஞ்சம் எவ்வளோ பிரசங்கம் பண்ணுறோம், இன்னும் தெளிவு வரமானுக்க, கத்திர குத்துற பாரம் வரமானுக்க. இதை நான் தியானிக்கலை, இப்போ ஆண்டு சொல்லிட்டு இருக்கார். கது மைமுன் சொல்லுயா. அப்போ 200 பேர் விடாய்த்து போனாலும் இருக்கிறதை கொண்டு தேவன் யுத்தத்தை நடத்துகிறவர். இருக்கிறதை கொண்டு இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு அதை உதவி செய்வார். கதை சொல்லுவையா. குடும்பத்திலாம் சரி, சபைனாலும் சரி, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஒரு நல்ல காரியத்தை செய்யும்போது சப்போர்ட்டே இருக்காது. என்கிட்ட சொல்லவே இல்லை, என்கிட்ட முதல்ல கலந்து ஆலோசிக்கவே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. சில இந்த சில கல்யாணக்கார நல்ல காரியங்கள் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும். என்கிட்ட சொல்லவே இல்லை, அதை செய்யலை, இதை எதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. கதை மைமுண்ட சொல்லுவையா. நல்ல காரியத்தில் சில ஏதாவது மிஸ் ஆயிரும், மறந்துடும். நம்ம தான் அவங்கள போய் வணக்கம் நல்லா நான் வந்திருக்கேன்னு சொல்லி என்ட்ரி பண்ணணும். சிலங்க அதை எதிர்பார்ப்பாங்க, என்ன வாங்கன்னு கூட சொல்லலை. ஐயோ பாவம், பண பிரச்சனை இருக்கும், பல உரிகள் இருக்கும், ஓடி அங்கேயும் ஓடிட்டு அலைவாங்க. நாம் நினச்சோம் அதில் நின்றுட்டு இன்னும் வாங்கன்னு சொல்லவே இல்லையே, அவரு பாவம், சரி நம்ம தான் போய் அப்படின்னு சொல்லுவோமே, அதை பற்றி என்ன இருக்குது? அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நாம் அதில் குறைய முடிஞ்சு வாசலேருந்து திரும்பி போயிடும். ஒருத்தர் சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லி இருந்த 100 எடுத்துட்டார். என்கிட்ட சொன்னார், என்ன அப்படின்னா 100 எடுத்துட்டேன் அப்படின்னாரு. ஏன்? சாப்பாடு நல்லா இல்லை. அடப்பா, நான் சாப்பிடாமலே கவர் கொடுக்குறாளியா? நான் சாப்பாடு சரியில்லைன்னா 100 எடுத்துட்டு 100 கூடியப்பா, சாப்பாடு தான் 200 ஆளுக்குடைய எண்ணங்களை பாருங்க. அது சொல்கிறேன், உலகத்தை சொல்கிறேன், நம்ம ஆட்கள் கொடுக்குது. தெய்வ ஆலோசனை நமக்குள்ள இருக்குமானால் ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் நாம் திருப்பிக் கொள்வோம். கதை சொல்லுவையா, அது சொல்லுவையா. மனுஷருக்கு பின்னால் ஓட ஓட வாழ்க்கையில் தோல்வி தான் உண்டாகிட்டு இருக்கும். மனுஷனுடைய ஆலோசனை கேட்க கேட்க நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாகிட்டு இருக்கும். தெய்வ ஆலோசனை, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் சொல்லுகிறது என்னன்னா, எப்போ சொல்லுவார் அப்படின்னா, தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது நேரம் எடுங்க, ஜெபம் பண்ண நேரம் ஒதுக்குங்க. எப்பவுமே பிஸியாக இருக்காதீங்க, ஜெபம் பண்ண நேரம் ஒதுக்குங்க. ஜெபம் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடத்த தயார்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு முடிவு தெரியும். கத்துமான்னு சொல்லுவையா, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் என்ன செய்ய உமக்கு சித்தம், உம்முடைய திட்டம் என்ன, என்ன குறித்த உம்முடைய திட்டம் என்ன, எதுக்கு என் கண்ணை குருடாக்கினீர், எதுக்கு என் உடம்புல இவ்வளவு பாதிப்பு, என்ன குறித்த திட்டம் என்ன, உள்ள போ. என் கண்ணை தேரையும் அப்படி சொல்லலை, கையிலாங்கு கொடுத்து தான் தூக்கிட்டு போனாங்க. கத்த நாமத்து மகிமை சொல்லுவையா. தேவன் தன் சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறவர். நம்ம என்ன செய்யணுங்கிறத அவர் சொல்லுவார். ஊழியக்காரங்க மூலமா சொல்லலாம், சில நாள் அது கூட தப்பாயிரும். கத்தனாவது மயம் உண்டாவதா சொல்லுவையா. நேற்று கூட ஒரு காரியம் சொன்னாங்க, கத்தருக்கு பிடிக்காத நகை கட்டிடணும் அப்படின்னா, கட்டிடணும், ஞாபகம் எடுக்கணும், ஞாபகம் கலெக்டர் நகையை காணிக்க பெட்டியில் போட்டுடணும். கத்தருக்காகவா காணிக்க பெட்டிக்காகவா? அது மயமுன்னு சொல்ல லோய்யா. எங்கோ இப்படிலாம் போகுது. அது அவங்க மனப்பூர்வமாக செய்கிற காரியம். காணிக்க
டிமாண்ட் பண்ணவே கூடாது. எனக்கு இது வேணும்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் தான் ஊழியம். ரட்சிக்கப்படணும், ஞானஸ்நானம் அதான் பேசிட்டே இருக்கணும். காணிக்கப்பட்டில் போடுறது மனப்பூர்வமாக உற்சாகமாய் அது செய்கிற ஒரு காரியம். டிமாண்ட் பண்ணி எனக்கு இவ்வளோ வேணும்னு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எவ்வளோ குடிப்பீங்க எவ்வளோ கணக்கு போடவே கூடாது. கர்த்தர் கொடுக்குற கர்த்தர் ஆட்களை வச்சிருப்பார், அவங்க ஒன்றும் கத்தை நடத்துவேன். கதை சொல்லுவையா நானும் சொன்னா தேவன் சொல்லட்டும்னு சொல்கிறேன். கர்த்தர் அவங்களுக்கு சொல்லுவார். அவங்க என்ன செய்யணுங்கிறத கர்த்தர் சொல்லுவார். கர்த்தனாவது மகிமை அல்லேலூயா. அவர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதை செய்வார். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. குறையே தெரியாது, கடைசி வரைக்கும் நல்ல ரசமாகவே இருக்கும். கர்த்தர் சொல்லுவையா அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை முழுவதும் நல்ல ரசமாகவே இருக்கும். நம்ம அநேகருக்கு ருசி உள்ளவங்களாகவே இருப்போம். நம்ம அநேகருக்கு ஆறுதலாகவே இருப்போம். அநேகருக்கு நம்ம ஆசீர்வாதமாகவே இருப்போம். அவர் சொல்லுகிறபடி நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிதான காரியத்தை செய்வார். எல்லாம் ஜெபம் பண்ணுமா? எல்லாரும் முழங்கால் படிட்டு மரியாள் சொல்லும் பொழுது அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. அவர் சொல்லாத காரியத்தை எதையும் செய்யாதீங்க. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு செய்யாதீங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவார். என்ன முடிவு எடுக்கணும்னு அவர் சொல்லுவார். கர்த்தர் சொல்லாம ஒரு முடிவுக்கு வராதீங்க, முடிவு எடுக்காதீங்க. கர்த்தர் சொல்லுவார். நீ ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் இன்னைக்கு ஒரு முடிவை சொல்லுவார். நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவர் சொல்லுவார். நானும் நீங்களும் மனுஷனுடைய முடிவுக்காக மனுஷனை தேடி போறோம் இல்லையா? பாப்போம் அவங்க என்ன சொல்லணும் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி. நான் என்ன சொல்ல, அதை பார்க்கறதுக்கு முன்னால முதல்ல ஆண்டவர் நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், இதை எப்படி சரி பண்ணணும், நீர் என்ன சொல்லுகிறீன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டு பார்த்தோம்னா அவர் நமக்கு சரியான ஆலோசனையை தருவார், சரியான வழியை காட்டுவார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாரும் எளிமை நிற்போமா? எல்லாரும் எளிமை நின்று ஆண்டவரே நான் என்ன செய்யணும், ஆண்டவரே நான் என்ன செய்யணும். இந்த வார்த்தை தான் நமக்கு மெயின். உபதேசம் மற்றதெல்லாம் இருக்கட்டும். அவள் நேரம் ஜெபம் பண்ணுறேன், இவள் நேரம் ஜெபம் பண்ணுறேன், பைபிளை 4 நேரம் முடிச்சிட்டேன், அதெல்லாம் இருக்கட்டும். 4 நேரம் முடிக்கிறது நல்லது. அவர் நம்ம வாழ்க்கையெல்லாம் வச்சிருக்கிறோம், அவரை இறக்கி விடலை, நம்ம போட்டில் தான் ஆண்டவர் வச்சிருக்கிறோம். அவர் வார்த்தையை தான் கேட்டுகிட்டே இருக்கிறோம். நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, அதை கேளுங்க. நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், என்னை குறித்து உம்முடைய திட்டம் என்ன, என் குடும்பத்தை குறித்து உமக்கு திட்டம் என்ன, என் வாழ்க்கையை குறித்து உம்முடைய திட்டம் என்ன, என் எதிர்காலத்தை குறித்து உம்முடைய திட்டம் என்ன, நீர் எனக்கு சொல்லும். நீர் சொல்லுகிற காரியம் அது எனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நான் என்ன செய்யணும் ஆண்டவரே சொல்லுவார். நீ நல்ல ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவார், நல்ல வேதவாசின்னு சொல்லுவார், நீ அப்படி பேசாதன்னு சொல்லுவார், நீ அப்படி செய்யாதன்னு சொல்லுவார், நீ இப்படி செய்யன்னு சொல்லுவார், நீ அதை செய்யன்னு சொல்லுவார், செய்யக்கூடாததையும் செய்கிறதையும் அவர் சொல்லுவார். அவர் சொல்லும் பொழுது இப்போ நான் சொன்னால் என்ன சொல்லுவோம், பாஸ்ட்டுக்கு தெரிஞ்சதை அதான் சொல்லிகிட்டே இருப்பார். அவருக்கு என்ன, அவர் எப்பவும் இதைத்தான் சொல்லிகிட்டே இருப்பார்.
தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. சரீரத்தில் பாதிப்பு இருக்கட்டும். ஆண்டவர், நான் என்ன செய்யணும்? உங்களுடைய சித்தம் என்ன? என்ன ஏன் இப்படி வச்சிருக்கிறீர்? உங்களுடைய திட்டம் என்ன? தேவன் மகிமைப்படுவார். கர்த்தர் உங்களில் மகிமைப்படுவார். உங்களை சந்தித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அவர் உங்களை ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை அபிஷேகம் பண்ணினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நோக்கம் இல்லாமல் கர்த்தர் யாரையும் சந்திக்க மாட்டார். உங்களை குறித்த ஒரு திட்டம் கர்த்தர் வைத்திருக்கிறார். கரங்களை வைத்து கேட்போம், ஆண்டவர், நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணுங்கிறத நீர் சொல்லணும். நான் செய்கிறேன். நீர் சொல்லாததை நான் செய்யக்கூடாது. நீ சொல்லாத ஒரு காரியத்தை நான் செஞ்சுட்டு அதை சரி பண்ணுங்க நான் சொல்லக்கூடாது. தப்பாயிட்டேன்னு சொல்லக்கூடாது. நீர் சொல்லுகிறது எல்லாமே அது எனக்கு சரியா இருக்கும். 400 பேர் வர வேண்டாம். இருக்கிறவங்க நமக்கு சப்போர்ட்டா இருக்காங்களோ இல்லையோ, இருக்கிறதை கொண்டு யுத்தத்தை கத்த நடத்துவா, காரியத்தை கத்த நடத்துவா. வேதனைப்படக்கூடாது. எனக்கு அவங்க சப்போர்ட்டா இல்லைன்னு சொல்லாதீங்க. எனக்கு அவங்க அனுகூலமா இல்லைன்னு சொல்லாதீங்க. எனக்கு அவங்க உதவியா இல்லைன்னு சொல்லாதீங்க. இருக்கிறதை கொண்டு பெரிய ஜெயத்தை கத்த தருவார். எல்லாத்தையும் நீங்க திருப்பிக் கொள்வீங்க. ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். எனக்கு ஆதரவா பேசல, சப்போர்ட்டா பேசல, வேதனைப்படாதீங்க. நீங்க கர்த்தர் சொல்கிறபடியே செய்யுங்க. யுத்தம் கர்த்தருடையது. யுத்தம் கர்த்தருடையது. அவங்க நம்ம கூட வந்தா தான் காரியம் நடக்கும்னு சொல்லாதீங்க. அவங்க வர விரும்பல, விட்டுருங்க. உங்களுக்கு உதவி செய்ய விரும்பல, விட்டுருங்க. கர்த்தர் நடத்துவார். ஒன்றும் குறைபடாதபடி எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பிக் கொள்ள உங்களுக்கு உதவி செய்வார். ரீமாலாபா ஷகாபா. எல்லாரும் கரங்களை வைத்து சோர்ந்து பெறவே கூடாது. வாழ்க்கையிலே நாம் சோர்ந்து பெறக்கூடாது. வாழ்க்கையில நம்ம சோர்ந்து பெறக்கூடாது. எனக்கும் நான் பேசிட்டு தான் இருக்கிறேன். பிரசங்க எனக்கும் சேர்த்து. நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? நான் என்ன செய்யணும்? மேற்கொள்ள நான் என்ன செய்யணும்? சத்துருக்களை மேற்கொள்ள என்ன செய்யணும்? போராட்டத்தை மேற்கொள்ள என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? அதை சொல்லுங்க, நான் செய்கிறேன். அவங்க சொன்னாங்க, இவங்க தேவையில்லை. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செஞ்சு பாருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியத்தை செய்வார். இழந்து போனதெல்லாம் திருப்பி கொண்டு வருவீங்க. நீங்கள் இழந்து போனதை ஒன்று கூட குறைபடாது. அப்படியே நீங்கள் திருப்பிக்கிடுவீங்க, திரும்ப பெற்றுக்கொள்ளுவீங்க. இழந்து போன அபிஷேகத்தை திரும்ப தருவா, கிருபைகளையும் வரங்களையும் திரும்ப தருவா. கர்த்தர் மறுபடியும் கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவா. இழந்து போன எல்லா பொருளையும், சொத்து சுகத்தையும் எல்லாம் தருவா. இழந்து போன பொருளை கர்த்தர் திரும்ப தருவா. திருப்பிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். நீ எதெல்லாம் இழந்து, பொருளாதாரத்தில் நீ எதை இழந்தாலும் சரி, வீட்டை இழந்தாலும், பொருட்களை இழந்தாலும், பணத்தை இழந்தாலும், தேவன் ஒன்று விடாமல் திரும்ப தருகிறவர். இன்னைக்கு இந்த மாதம் எல்லாம் கரங்களை வைத்துவோமா? ஆனால் ஒன்னே ஒன்று, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? நான் யார் பேச்சோ கேட்டு நான் மோசம் போயிட்டேன். நீர் எனக்கு என்ன சொல்லுகிறீர்? நான் இழந்து போயிட்டேன். தேவன் சொல்லுகிறபடி செஞ்சு பாருங்க. நீங்கள் இழந்து போனதெல்லாம் தேவன் திரும்ப தருவார். இழந்து போன பொருளாதாரத்தை, பொருட்களையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். இழந்து போன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். இழந்து போன அபிஷேகத்தையும் கிருபைகளையும் வரங்களையும் தேவன் திரும்ப தந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். நீங்கள் வரும்பொழுது கம்பீரமாக வருவீங்க. போனது தாவது 200 பேரோடு தான் போகிறான். 200 பேர் உட்கார்ந்துட்டாங்களேன்னு சொன்னான். உட்கார்ந்தவங்களுக்கும் பங்கை பிரித்து கொடுத்தான். அதான் தாவியது. நமக்கு சப்போர்ட் இல்லாதவங்களுக்கு நாம் சப்போர்ட்டாக இருப்போம்.
நமக்கு உதவி செய்யாதவங்களுக்கு நாம் உதவியாக இருப்போம். தேவன் அப்படிதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். ரீமா லாபா. எல்லாரும் கரங்கத்தட்டி கத்த நாமத்தை மயப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதுசாக ஒரு காரியத்தை சொல்றார். 200 பேர் சப்போர்ட்டும் கிடையாது, ஒரு உதவியும் கிடையாது. ஆட்கள் சொல்லாங்க அவனுக்கு கொடுக்கப்படாது, நம்ம கூட வரவே இல்லை. நம்முடையவங்க வேண்டாம். கொள்ளையில் எல்லாத்துக்கும் பங்கு உண்டு. அவங்க நமக்கு உதவி செய்யலை, நமக்கு பக்கபலமாக இல்லை, நம்மளை காலை வாரிட்டு போயிட்டாங்க. சொல்லாதீங்க. நீங்கள் திருப்பிக்கிட்டு வரும்பொழுது உங்களுக்கு உதவி செய்யாதவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வீங்க. உங்களுக்கு உதவி செய்யாதவர்களுக்கு, நடு ரோட்டில் விட்டுட்டு போனவங்களுக்கு, வேண்டான்னு சொல்லி உங்களை உதறிட்டு போனவங்களுக்கு நீங்கள் உதவியாக இருப்பீங்க. நீங்கள் உதவி செய்வீங்க. உதவி செய்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை திருப்பிக் கொள்ள உதவி செய்வார். எல்லாம் கர்த்தர் நாமத்தை மயப்படுத்துவோம். தேவன் பழி வாங்குற தேவன் அல்ல. நமக்கு கொடுக்காதவங்களுக்கும் நமக்கு தான் அவங்க தரலையேன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு தரும் பொழுது நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவங்களுக்கு கொடுக்கிற மாதிரி கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எல்லாவற்றையும் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் வெட்கப்படுத்தாதவர். ஆனால் ஒன்னே ஒன்று, நீர் என்ன சொல்கிறீரோ அதன்படியே நான் செய்வேன் ஆண்டவரே. நீ சொல்லாத காரியத்தை நான் செய்ய மாட்டேன். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், குடும்பத்தையும், பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். குடும்பங்கள் ஆசீர்வதியும், மகிமைப்படும். இப்படி பந்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.